எமது பரபரப்பு மீடியாவில் விமானத்துறை தொடர்பாக நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்காக தனியே பிளேலிஸ்ட் ஒன்றை அமைத்திருக்கிறோம். விமானத்துறை ஏவியேஷன் என்ற அந்த பிளேலிஸ்டில் நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 777 ஃப்ரைடர் கார்கோ விமானம் ஒன்று இந்தோனேஷிய விமானப்படை விமானங்களால் பலவந்தமாக தரையிறக்கப்பட்டது தொடர்பான காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அந்த பலவந்த தரையிறக்கல் நடைபெற்றது கடந்த திங்கட்கிழமை ஜனவரி 14ஆம் தேதி. விமானத்தை செலுத்திச் சென்ற விமானிகளை அங்கு தங்கும் விடுதியில் தங்க வைத்த இந்தோனேஷிய விமானப்படையினர் விமானத்தை தமது பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்துக் கொண்டனர். ஈத்தியோப்பியன் தலைநகர் ஆடிஸ் அபாபாவிலிருந்து ஹாங்காங் செல்ல வேண்டிய விமானம் அது வளமையாக செல்லும் பாதையிலிருந்து விலகி எதற்காக இந்தோனேஷிய வான்பகுதியில் பறந்தது என்பதற்கு எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. கார்கோ விமானத்துக்குள் ஏற்றப்பட்ட விமான என்ஜின் ஒன்று சிங்கப்பூரில் இறக்கப்பட வேண்டியிருந்தது என விமானி கூறியதாக தகவல் வெளியானது. கார்கோ விமானத்துக்குள் ஒரு விமான என்ஜின் ஏற்றப்பட்டிருந்தது என்னவோ நிஜம்தான், ஆனால் அது ஹாங்காங் செல்ல வேண்டிய என்ஜின். இந்தோனேஷியாவின் ஹேங் நாடிம் விமான நிலையத்தில் சுமார் 78 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விமானத்தை இன்று விடுவித்தது இந்தோனேஷிய விமானப்படை. விமானம் இந்தோனேஷியாவிலிருந்து இன்று வியாழக்கிழமை ஜனவரி 17ஆம் தேதி மதியம் 2:55 மணிக்கு புறப்பட்டு சிங்கப்பூரில் தரையிறங்கியது. சிங்கப்பூரில் 2 மணி நேரம் நின்றிருந்த அந்த விமானம் அங்கிருந்து புறப்பட்டு ஹாங்காங் செல்வதாக விமான நகர்வு பதிவுகள் காட்டுகின்றன. இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் விமானம் வியட்நாம் வான்பகுதியில் பறந்து கொண்டிருப்பதை விமான நகர்வு பதிவுகளில் நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த விமானம் பற்றி விமான நகர்வு பதிவுகளை இன்று காலை நாம் பார்த்தபோது விமானம் இன்று விடுவிக்கப்படும் என்பதை ஊகித்திருந்தோம். காரணம், நாளை 18ஆம் தேதி இதே பதிவு எண் விமானத்துக்கு புதிய ரூட் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த புதிய ரூட்டின்படி விமானம் பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரிலிருந்து நாளை 18ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகருக்கு செல்கிறது. அதற்கு ET3713 என்ற தட இலக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. விமானம் இன்று விடுவிக்கப்பட்டாலும் இந்த விமானத்தின் நகர்வு பற்றிய மர்மம் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. முதலாவது, விமானம் எதற்காக இந்தோனேஷியாவில் 78 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்பதற்கு இந்தோனேஷியாவோ இத்தியோப்பியாவோ அல்லது வேறு யாரோ விளக்கம் எதையும் இதுவரை கொடுக்கவில்லை. விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்த கார்கோவில் ஏதோ ஒரு முக்கிய பொருள் இருந்தால்தான் அப்படி தடுத்து வைப்பார்கள். அந்த முக்கிய பொருள் இந்தோனேஷியாவால் பறிமுதல் செய்யப்பட்ட பின்தான் விமானம் பறக்க அனுமதிக்கப்பட்டதா என்ற தகவலை யாரும் வெளியிடவில்லை. மற்றொரு விஷயத்தை பார்த்தீர்களா? இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் நடவடிக்கையை பாருங்கள். அந்த நிறுவனம் இத்தியோப்பிய அரசுக்கு சொந்தமான நிறுவனம். அவர்களது விமானத்தை மற்றொரு நாடு பலவந்தமாக தரையிறக்கி 78 மணி நேரம் தடுத்து வைத்திருந்தது. உடனே இத்தியோப்பிய அரசு ரியாக்ட் பண்ண வேண்டாமா? அப்படி ஏதும் நடக்கவில்லை. விமானம் இந்தோனேஷியாவில் பலவந்தமாக தரையிறக்கப்பட்டது என்று இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஆரம்பத்தில் ஒரு அறிக்கை விட்டதோடு சரி, அதன் பின்னர் இத்தியோப்பியாவிலிருந்து யாரும் வாய் திறக்கவில்லை என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது, இவர்கள் கூறும் விமான என்ஜின் கதையை பாருங்கள். விமான என்ஜின் சிங்கப்பூரில் இறக்கப்பட வேண்டும் என விமானி சொல்கிறார். இந்த விமானத்தை பலவந்தமாக தரையிறக்க உத்தரவிட்டவர் இந்தோனேஷிய விமானப்படையின் தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஹாடி ஜஜாண்டோ. இவர் இன்று இந்தோனேஷிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துள்ளார். அதில் இந்த விமானத்துக்குள் ரோல்ஸ் ராய்ஸ் ஏர்கிராஃப்ட் என்ஜின் மற்றும் அதன் உதிரிப்பாகங்கள் இருந்ததை உறுதி செய்துள்ளார். அத்துடன் அவர் கூறியுள்ள மற்றொரு விஷயம் முக்கியமானது. அந்த விமான என்ஜின்களின் ஆவணங்கள் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்தபோது அவை ஹாங்காங் செல்ல வேண்டிய விமான என்ஜின்கள் என்பதையும் அவர் உறுதி செய்துள்ளார். அவற்றுக்கும் சிங்கப்பூருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படியானால் இந்த விமானம் எதற்காக சிங்கப்பூருக்கு முதலில் சென்றுவிட்டு ஹாங்காங் செல்கிறது என்பதற்கும் எந்த விளக்கமும் கிடையாது. மொத்தத்தில் இந்த விவகாரத்தில் மிக மர்மமாக ஏதோ நடக்கிறது. அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளும் தொடர்பு பட்டுள்ளன. ஆனால் யாருமே வாயை திறக்கிறார்கள் இல்லை.